மயிலுக்கு தான் பாவம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தவங்கள கையும் களவுமா சரவணன் கண்டுபிடிக்கிறாரு. இதனால் 2 பேருக்கு இடையில கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. திடீர்னு மயிலுக்கு ஃபோன் பண்ணி சரவணன் பேசுகிறாரு. மாமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்கிறத நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் மாமா, உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு மயில் சொல்கிறாங்க. சரி, நான் சொல்கிறது மட்டும் நீ செய்யி அப்படின்ட்டு சரவணன் மயிலுக்கிட்ட, இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிறதுபடி கேட்டினா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்ககிட்ட இப்போது சர்டிஃபிகேட் இல்லை, அதான் பிரச்சனை. அதை சரி பண்ணணும் அப்படின்னா நான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு நீ எந்த காலேஜில் படித்த அப்படிங்கிற பர்டிகுலர்ஸ் எனக்கு உடனே அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. மாமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மயில் உண்மையை சொல்ல வராங்க. ஆனால் சரவணன் அதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. இங்கே பாரு, நீ எதை பேசணும் அப்படின்னாலும் கையில் சர்டிஃபிகேட்டோடு வந்து பேசு, அப்போ தான் நீ சொல்கிறத நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. சரவணன் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதை காது கொடுத்து சரவணன் கேட்க தயாராக இல்லை. ஃபோனை உடனே கட் பண்ணுறாரு. ஏற்கனவே பல விஷயங்களை மறைச்சதுனால பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக போச்சு. இப்போ அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னா எல்லா உண்மையையும் சரவணன்கிட்ட சொல்லி ஆகணும். அப்போது நான் படிக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். அதுக்காக மயில் ட்ரை பண்ணும்போது சரவணன் ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படின்னா மனசு உடைஞ்சு அழுதாக்கா எல்லாமே சரியாக போயிடுமா. திரும்ப 2 முறை கால் பண்ணால் எடுக்க போகிறாரு. ஃபோன் எடுத்த உடனே இந்த மாதிரிங்க படிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொன்னால் கதை முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தாக்கா நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் டென்ஷன் ஆகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.